வெள்ளம் காரணமாக வாழைச்சேனை ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்ததனால் வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்திற்குள் வெள்ள நீர் பிரவேசித்ததுடன் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஆழ்கடல் இயந்திர படகுகளும் சேதமடைந்துள்ளதாக வாழைச்சேனை மீன்பிடி துறைமுக முகாமையாளர் JR விஜிதரன் தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்ததனால் அந்த நீர் துறைமுகத்தில் வியாபாரம் இடம்பெறுகின்ற இடங்களில் பிரவேசித்ததனால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டதுடன் ஆழ்கடல் இயந்திர படகுகளும் வெள்ள நீரினால் அடித்துச் செல்லப்பட்டு சேதமடைந்துள்ளதாக மீன்பிடி துறைமுக முகாமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாழைச்சேனை மற்றும் கல்முனை பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்களது சுமார் 60 ஆழ்கடல் இயந்திர படகுகள் வெள்ள நீரினால் நீண்ட தூரத்திற்கு அடித்துச் செல்லப்பட்டதாகவும் மீனவர்கள், படகு உரிமையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் துறைமுக வேலையாட்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து அவ்வாறு சென்ற படகுகளை கரைக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் எனினும் அவ்வாறான படகுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்றொழில் உத்தியோகத்தர் MIM இம்தியாஸ் தெரிவித்துள்ளார்.